ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விபி கோச்சிங் சென்டர். சப்போர்ட் பண்ணுறது தேங்க்யூ. ஸோ நம்ம இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா 2014 to 22 வரைக்கும் இருக்கிற அதாவது ஐஎன்எம் கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன் அப்படின்னு சொன்னால் மோஸ்ட்லி அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதில் இருக்கிற சம்மந்தப்பட்டது அது ஓரியன்டாக வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ வாங்க கொஸ்டினை பார்க்கலாம். 2014 G4 அதாவது குரூப் 4 கேட்ட கொஸ்டின் பின்வரும் நாட்டில் எது சரியாக பொருந்தியுள்ளது. இதில் பார்த்திங்கன்னா சுயராஜ்ய கட்சி சிஆர் தாஸ் மோதிலால் நேரு அவங்க வந்து சரியான இடத்துல பொருந்திருக்கு. ஓகேங்களா. இங்கிலீஷில் வேண்டுறவங்க இங்கிலீஷில் படிச்சுக்கோங்க. ஸோ வந்து நெற்கட்டும் சேவல் பகுதியை வந்து கைப்பற்றிய ஆங்கிலேய தளபதி இது வந்து கர்னல் கேம்பல் அவங்க. அதுக்கடுத்து என்னென்னா சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் வந்து ராஜகோபாலாச்சாரி. நெக்ஸ்ட் ரவீந்திரநாத் தாகூரின் எந்த நிகழ்ச்சியினை எதிர்த்து தனது நைட்வுட் பட்டத்தை துறந்தார் அப்படின்னு சொல்லும்போது அதாவது ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஸோ ரவீந்திரநாத் தாகூர் வந்து பார்த்திங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை அதை வந்து எதிர்த்து தான் நைட்வுட் பட்டத்தை துறந்தார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மகா சாசனம் அப்படின்றது பார்த்தோன்னா 1858ஆம் ஆண்டு. அதுக்கடுத்து நாட்டு மொழி செய்தித்தாள் சட்டம் அது வந்து 1878ஆம் ஆண்டு. அடுத்து இல்ஃபட் மசோதா அப்படின்றது பார்த்திங்கன்னா 1883. இந்திய தேசிய காங்கிரஸ் அது வந்து 1885. ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது மாதிரி வந்து படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எது தவறான கூற்று, கீழ்கண்டவற்றுள் எது தவறானவை எவைன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து செகண்ட் வந்து என்னது ஃபால்ஸு. ஸோ இது வந்து தவறானது. இந்திய தேசிய வளர சமூக சீர்திருத்த இயக்கங்கள் எந்த பங்களிப்பும் தரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க, செய்யவில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து செய்யப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அதுக்கடுத்து நீங்கள் மற்ற இருக்க 3மே என்ன பண்ணுங்க படிச்சுக்கோங்க, ஏன்னா அது முக்கியமானது. இதில் கூட கேட்பாங்க கொஸ்டின். ஸோ அதுக்கடுத்து இப்போ வந்து ஒரு 4 கொஸ்டின் பார்த்தோம். அதுக்கடுத்து 2016 வந்து கேட்டிருக்காங்க யூஏஓட எக்ஸாமில். ஸோ எந்த கட்சி வந்து ஆட்சியின் முதலாக தமிழ்நாட்டில் இலவச மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. எந்த கட்சி? நீதி கட்சி. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இது வந்து நீதி கட்சியில் இருக்கும்போது அதாவது டிஎம் நாயர் அவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அதாவது பார்த்திங்கன்னா மதிய உணவு திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க பிள்ளைங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நீதி கட்சி. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்க கிடையாது. யாருன்னா காமராஜர் கிடையாது. டாக்டர் எஸ் தர்மாம்பாள் என்பவரால் ஏலிசை மன்னார் என்ற பட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு கொடுத்தாங்க, அப்படி பெற்றவங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எம்கே தியாகராஜ பாகவதர். கீழ்கண்டவற்றுள் சரியான விடையை குறியீடுகளை வந்து தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொன்னால் இது மேட்ச் த ஃபாலோவிங் தான். தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது 1916. ஸோ ஒத்துழையாமை இயக்கம்னா 1920. உப்பு சத்தியாகிரக இயக்கம்னா 1930. ஸோ வெள்ளையனே வெளியேறினா 1942. ஸோ இது முக்கியமான இது எல்லா இயக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே இயக்கத்தை பற்றி தான் கேட்டிருக்காங்க மோஸ்ட்லி. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் படிச்சுக்கோங்க. கீழ்காணும் வாக்கியங்களில் அடிப்படையாக கொண்டு சரியான விடையை வந்து கொடுக்கப்பட்ட இடங்களில் என்ன பண்ணால் தேர்வு செய்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. கூற்று வந்து பார்த்திங்கன்னா கூற்று வங்க பிரிவினை அக்டோபர் 16, 1905 நடைமுறைக்கு வந்தது. காரணம் இது வங்காளத்தில் சுதேசி இயக்கத்தை வளர காரணமாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, ஏக்கு சரியான விளக்கம் அப்படின்னு சொல்கிறது தான். அப்போ ரெண்டுமே நீங்கள் நம்ம படித்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து காமராஜர் 1930 வந்து எங்கு சிறையில் அடைக்கப்பட்டார். 1947ஆம் ஆண்டு இந்திய தேசிய கொடியை எங்கு ஏற்றினார். ஸோ அலிப்பூரில் என்ன பண்ணாங்க, அலிப்பூர் சிறையில் வந்து போயிருக்காங்க. இது வந்து அலிப்பூர் சிறையில் முத்துராமன் தேவரும் போயிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேசிய கொடி ஏற்றது வந்து சத்தியமூர்த்தி வந்து அவங்களுடைய அரசியல் குரு. ரெண்டுமே முக்கியமான கொஸ்டின்ஸு. ஸோ வந்து அலிப்பூர் சிறையில் 47 வந்து சத்தியமூர்த்தி வீடு. நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றும் மகாத்மா காந்தியின் அரசியல் குரு வந்து பார்த்தோன்னா யார் அப்படி சொல்லி கேட்குறாங்க. கோபால கிருஷ்ண கோகலே இவங்க முக்கியமானவங்க. ஸோ முன்ன வந்து பார்த்தது வந்து காமராஜன் அரசியல் குரு வந்து பார்த்தோன்னா சத்தியமூர்த்தி. காந்திய அரசியல் குரு வந்து பார்த்தா கோபாலகிருஷ்ண கோகலே. நெக்ஸ்ட் எந்த ஆண்டு ஜவஹர்லால் நேருவின் பூர்ண சுயராஜ்யம் பற்றி பேசினார். அவர் வந்து 1929ஆம் ஆண்டு என்ன பண்ணியிருப்பார், பேசியிருப்பார். இது வந்து குரூப் 4 எக்ஸாமில் முன்ன பார்த்து விஓ எக்ஸாமில் குரூப் 4 எக்ஸாம் கேட்டிருக்காங்க இது. ஸோ சத்திய சோதக் சமாஜ் அப்படின்றது வந்து யார் வந்து சமாஜம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யாருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜோதிபா பூலே. அதே வந்து பார்த்திங்கன்னா சஜாக் சமாத சங்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அம்பேத்கர். ஸோ ஜீவகாருண்யம் அப்படிங்கும்போது ராமலிங்க அடிகளார். தர்ம பரிபாலனம் இயக்கம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ நாராயணகுரு. சிவா அப்படின்னு சொல்லுவது சுவாமி விவேகானந்தர். ஸோ இது எல்லாமே முக்கியமானது. சமூக சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு 10th புக்கில் இருக்கும், படிச்சுக்கோங்க. சத்தியமே ஜெயதே
அது வந்து யாருடைய என்ற குறிக்கோள் வந்து வாய்மை வெல்லும் அப்படின்னு மாற்றுறாங்க. ஸோ வந்து தமிழ்நாடு யாருன்னா அண்ணாதுரை 1969ஆம் ஆண்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தமிழ்நாடுன்னு என்ன பண்ணியிருப்பாரு, மதராஸ் மாகாணத்தை வந்து மாற்றிருப்பாங்க. ஸோ அதே போல் வந்து இவர் தான் என்ன பண்ணாருன்னா, இவர் தான் பார்த்தோன்னா வந்து சுயராட்சிக்கு சத்தியமே ஜெயதே அப்படி சொல்லும்போது வாய்மை வெல்லும் அப்படின்னு தமிழ் மொழியில் என்ன பண்ணிருப்பாருன்னா மாற்றியிருப்பார். ஓகேங்களா. அடுத்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர் வந்து எந்த ஊரில் பிறந்தார் அப்படி சொல்லும்போது மகவு அப்படி சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. ரத்தனகிரி அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா இப்போ இருக்கிற 10th புக்கிலலாம் என்ன பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க. ஆனால் வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகவுன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மகவுன்றதை என்ன பண்ணுங்க படிச்சுக்கோங்க. மகாராஷ்டிரம் தான் மகாராஷ்டிரம் என்ன பண்ணுங்க படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து வஉசி சிறை தண்டனை வந்து எத்தனை ஆண்டுகள், ஸோ 40 இயர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க சிறை தண்டனை பெற்றிருக்காங்க. அதனால் செக்கிழுத்த செம்மல் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. நம்ம வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது அப்படின்னு கூறியவங்க யாருன்னா ஜவஹர்லால் நேரு. ஸோ நேரு வந்து ஒளி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாழ்வில் வந்து ஒளி வந்து நம்ம வந்துருச்சு, மறைந்து இருள் வந்துருச்சு அப்படி சூழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நேருனா ஒளியை வந்து ஒழிச்சிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. மும்பையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ்னால் வந்து 1885 ரிப்பீட்டாக கேட்குறாங்க. ஐஎம்னா மோஸ்ட்லி இது மாதிரி கொஸ்டின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். WC பானர்ஜி. அது 2017 காமராஜன் அரசியல் குரு வின்னர்ஸ் பண்ண சொன்ன பாருங்கள் சத்தியமூர்த்தி. ஸோ வந்து காந்தியோட அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ காமராஜன் அரசியல் குரு சத்தியமூர்த்தி வீட்டில் தான் 1947ஆம் ஆண்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் வந்து அரசியல் குரு வந்து ஏற்றார். 30ஆம் ஆண்டு அலிப்பூர் சிறையில் என்ன பண்ணால் அடைக்கப்பட்டார். யார் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர். நீதி கட்சி வெளியிட்ட தமிழ் பத்திரிகை. ஸோ முன்ன வந்து நீதி கட்சி பார்த்தோம், மதிய திட்டம் கொண்டு வந்தது. ஸோ நீதி கட்சி வந்து வெளியிட்டது வந்து திராவிடன் பத்திரிகை. இங்கிலீஷில் கேட்டாங்கன்னா ஜஸ்டிஸ். அது வந்து தமிழில் கேட்டாங்கன்னா தான் அது என்னது திராவிடன். நல்லா படிச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கேட்டால் மட்டும் தான் ஜஸ்டிஸ். அதான் இங்கிலீஷில் இருக்கிற பேர் தான் நீதி கட்சி அவங்களுக்கு மாறிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம்லாம் ஆரம்பித்தாங்க. நீதி கட்சி ரொம்ப முக்கியமானது, டாபிக் படிச்சுக்கோங்க. கொத்தடிமை தொழிலாளர் முறை வந்து ஒழிக்க சட்டம். கொத்தடிமை சொன்னால் 1976 வந்து கொத்தடிமை தொழிலாளர் முறை வந்து ஒழிக்க சட்டம் என்ன பண்ணது கொண்டு வரப்பட்டது. அதுமாதிரி சட்டத்தை கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, அதுவும் படிச்சுக்கோங்க. சக்கரவர்த்தினி திருமகன் அப்படின்ற நூலை வந்து எழுதுவங்க யாருன்னா ராஜகோபால் ஆச்சாரியர். அலிகார் இயக்கம் தொடங்கியவர் யாருன்னா சர் சையது அகமது கான் அப்படின்றது அலிகார் இயக்கம். பகிஷ்கிருதி காரணி அப்படின்னு சொல்லி சபா வந்து அமைத்தவர் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர். பகிஷ்கிருத்தாகாரணி அப்படின்னு சொல்லும்போது சபை வந்து பகிஷ்கிருத்திகாரகாரணி அப்படின்னு சொல்லி வந்து சபையை அமைச்சு வந்து டாக்டர் அம்பேத்கர். இவர் வந்து ஒடுக்கப்பட்ட பாரதம், சமாஜ சங்கம் நிறையா வந்து என்ன பண்ணியிருப்பார். இவர் வந்து என்ன பண்ண அமைப்பு இதெல்லாம் வந்து நிறுவியிருப்பார். ஸோ சென்னை மாகாணத்தின் மேயராக சத்தியமூர்த்தி எந்த ஆண்டு பதவியேற்றார்னா 39. சத்தியமூர்த்தி அது யாருக்கு முன்னாடினா இவங்களுக்கு முன்னாடி காமராஜுக்கு முன்னாடி. தமிழ்நாடு வந்து முதல் தமிழ் அச்சகம் எங்கே தொடங்கப்பட்டதுன்னா தரங்கம்பாடி. இது வந்து 10th புக்லேயே இருக்கும். ஸோ தரங்கம்பாடி வந்து சீகன் பால்க்கு. ஸோ நியூ இண்டியா அப்படின்னு சீல் வந்து யார் வந்து நடத்தாங்கன்னா அதாவது அன்னி பெசன்ட். ஸோ ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, படிச்சுக்கோங்க. நியூ இண்டியானா அன்னி பெசன்ட். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் அப்படி சொல்லும்போது சுவாமி தயானந்த சரஸ்வதி. இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் அப்படின்ற போது இதுவும் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. யாருன்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. டாக்டர் முத்துலட்சுமி படித்த இடம் வந்து ராயல் புற்றுநோய் மருத்துவமனை எங்கே உள்ளதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா லண்டன். படித்தது வந்து லண்டன். சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அவை இல்லத்தில் அப்படிங்கிறாங்கன்னா அந்த புற்றுநோய் மருத்துவம் வந்து நிறுவியிருக்கிறாங்க. பட் ஆனால் படித்தது பார்த்தீங்கன்னா படித்த எல்லாமே கேட்டிருக்காங்க, அது லண்டன். வேதங்களை நோக்கி செல்க அப்படின்னு சொல்லி வந்து இது யாருன்னா வந்து நம்ம சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஸோ 10th புக்கில் ஃபஸ்ட்டு படிக்கிறது இவரை பற்றி தான் படிப்போம். ஸோ ராஜாராம் மோகன் அடுத்து சுவாமி தயானந்த சரஸ்வதி படிப்போம். ஸோ அவர் வந்து வேதங்களை நோக்கி சொல் அப்படின்னு சொல்லுவார். 2ஆம் உலகப் போருக்கு பின் வந்து இங்கிலாந்தில் யார் தலைமையில் ஆட்சி அமைந்தது? கிளெமெண்ட் அட்லி. ஸோ இவங்க செகண்ட் வேர்ல்டு வார் 1935 அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இவர் கிளெமெண்ட் அட்லி அவங்க இதில் வந்து பண்ணியிருக்காங்க, அதை ஆட்சி அமைச்சிருப்பாங்க. ஸோ இதுவும் 10th புக்கில் இருக்கும். 1939 முற்போக்கு கட்சி தொடங்கியவர் யாருன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் வருவேன்னு பார்த்தா சுபாஷ் சந்திர போஸ் வந்துட்டார். முற்போக்கு கட்சி. அடுத்து 1963 பார்த்தீங்கன்னா காமராஜ் எதுக்கிணங்க தனது முதலமைச்சர் பதவி வந்து ராஜினாமா செய்வார். காமராஜ்ன்றது பார்த்தீங்கன்னா காமராஜர் தான். ஸோ அது அந்த காமராஜ் திட்டத்தின் மூலிமா என்ன பண்ணுவார், அவர் வந்து என்ன பண்ணுவார், தன்னுடைய பதவி என்ன பண்ணுவார் ராஜினாமா பண்ணியிருப்பார். யாருன்னா காமராஜ். 63 ஸோ 52 வந்திருப்பார்னு நினைக்கிறேன். 52 63 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பார். இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து சிஎம், அதாவது தமிழ்நாட்டோட சிஎம்ங்க தான். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 2017 பார்த்தோம். இப்போ 2018. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் டு ஆல்.